Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் தட்டை எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சின்ன panல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிருக்கேங்க. இத ஆயில் நல்லா சூட் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதல 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத வறுத்துக்கணுங்க. பாருங்க நல்லா இந்த அளவுக்கு அந்த உளுந்தம் பருப்பு கலர் மாறணும். அதனால இவ்வளவு தூரம் நல்லா வறுக்கணுங்க. பாருங்க இந்த அளவுக்கு உளுந்தம் பருப்பு நான் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த கடாயோட ஹீட்லயே நான் 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேங்க. இப்போ இதை இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அந்த கடாய் ஹீட்லயே நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. இப்போ உளுந்தம் பருப்பு பொட்டுக்கடலை வறுத்தாச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கிலோ பச்சரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் பொட்டுக்கடலையும் உளுந்தம் பருப்பும் வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி மாவு கூட நான் அரைச்ச பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு நான் இந்த அளவுக்கு நான் வறுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். அளவு கரெக்டாக வச்சுக்கணுங்க. அப்போனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி சேர்த்துக்கிறேங்க. ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள், இப்போ தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு எல்லா மாவையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூடுபடுத்தி வச்ச ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக வெண்ணெய் கூட உருக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்தியாச்சு. இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆயில் சூடுபடுத்தி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. கடுக்கடுக்குன்னு இல்லாமல் தட்டை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த தட்டை கடுக்கடுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பொறுன்னு. இப்போ நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. எடுத்தோடனே தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம இந்த பிசைகிற பதத்தில் தான் தட்டையோட டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறதே தெரியுங்க. அதனால் கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசையணும். பாருங்க இந்த அளவுக்கு கரெக்டாக பிசையணுங்க. அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு கொண்டு வந்திருக்கேன்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு வந்து. அதே மாதிரி கடாயில் ஒட்டாமே இருக்கும் பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து தட்டை செய்கிறதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தட்டை செய்கிறதுக்கு உருண்டைகள் உருட்டிக்கலாங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாகவே பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து இந்த சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா மாவையுமே உருட்டி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், தட்டை செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு உருண்டைகளை உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு மேலே நம்ம பாலித்தீன் கவர் தான், அந்த கவர் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பெரிய கவரை அந்த மாதிரி அகலமாக வச்சுக்கிறேன். அது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை இந்த மாதிரி வச்சுக்கலாம். கவரை வந்து இப்படி மடிச்சாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்திக்கலாம். கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் தட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி மதிக்கிக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையுமே செஞ்சு வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து தட்டை பொரிக்கிறதுக்கு நான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ வந்து தட்டை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தட்டை எல்லாமே போட்டாச்சு. ஆயில் நல்லா சூடாகிடுச்சுன்னா மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிக்கலாம். பாருங்கள், தட்டை வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. தீபாவளி வரதுனால கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா கலர் மாதிரி சூப்பராக மொறு மொறுன்னு வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக வந்து வடிகட்டியில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி மற்ற உருண்டைகளையுமே தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. முறுக்குக்கு பதிலாக நம்ம நார்மலாக வந்து முறுக்கே சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா வந்து இந்த மாதிரி தட்டை செய்யலாம். ஆல்ரெடி எங்கள் சேனலில் சீவல் போட்டிருக்கோங்க. அதே மாதிரி மீதமான சாதத்தில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அந்த ரெசிபியோட லிங்க்கையும் எங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேங்க. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வேகட்டுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான தட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.